அனைவருக்கும் பிடித்தமான சுவையில் எக் ரைஸ் ரிச்சாக ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த மாதிரி எக் ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்க போகிறோம். நான் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை தான் அளந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிரியாணி செய்கிற அரிசியிலும் கூட யூஸ் பண்ணலாம். இந்த டீ குடிக்கிற டம்ளரில் நான் 2 டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துருக்கிறேன். அதாவது 1/4 கிலோ அளவுக்கு வருதுங்க. இப்போ தண்ணி சேர்த்திட்டு அரிசியை 2லிருந்து 3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம முட்டையை கலக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு நான் நாட்டுக்கோழி முட்டை 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் பிராய்லர் கோழி முட்டையும் கூட யூஸ் பண்ணலாங்க. அடுத்ததா மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ கலக்கி வச்சிருக்க முட்டை கலவையை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சிருக்க முட்டை கலவையை ஒரு கரண்டியால் தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம ஊற்றிடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக குக்கரை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கணும். நான் டோட்டலாக 2 டம்ளர் அளவுக்கு அரிசியை எடுத்துக்கிட்டேன். அதனால 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க போகிறேங்க. நீங்கள் எடுத்துக்கிற அரிசிக்கு எவ்வளவு தண்ணி சேர்த்திக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர வரையில வெயிட் பண்ணலாங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு விசில் இறங்க வரையில வெயிட் பண்ணலாம். நீங்கள் உடனடியாக விசிலை இறக்கி விட்டுறாதீங்க. விசில் நல்லா இறங்கிருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சாதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். எப்பவுமே சாதத்தை நம்ம தாளிக்கும் போது இந்த மாதிரி ஆற வச்சு செஞ்சாதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கெட்டு போகாமலும் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்போதான் உங்களுக்கு சாதம் கிளறும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும். எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். சாதம் சூடாக இருக்கும்போது நம்ம சாதம் கிளறக்கூடாது. சாதம் ஆறிட்டு இருக்கிற டைம்ல நம்ம இந்த ஆம்லெட்டை நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்புல வச்சுட்டு நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 1, சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் 1, நான் பெரிய சைஸில் ஒரே ஒரு கேரட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் 1 கைப்பிடி அளவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் 1, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி சாதத்தை எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா ஆற வச்சுருந்தோம். இப்போ இதை சேர்த்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற சாதத்தையும் சேர்த்திடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம்.
உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆம்லெட் போடும்போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம். அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலேயே எக் ரைஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.